அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் தனித்து உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் தனித்து வலம் வருகிறார். எனவே காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது, நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெறுகிறார். தனாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு அஷ்டமத்தில் இருந்து அதிசாரமாக உச்சம் பெறுவதால் அஷ்டம பாதிப்புகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று இருந்த நிகழ்வுகள் மாறி காத்திருக்கும் மகிழ்ச்சியாக உறுதியாகவே கைகூடக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே விருச்சக ராசிக்காரர்கள் இந்த வேலையை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொதுவாகவே நவ கிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் தனித்து இருப்பதை காட்டிலும் மிக வலுவாக மற்ற கிரகநிலைகளுடன் இணைந்து சஞ்சரிப்பதுதான் மிக பெரிய அளவில் மனித வாழ்வில் நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. இந்த வேளையில் குரு பகவான் தனித்து உச்சம் பெறுகிறாருங்க. தனித்து உச்சம் பெறும் குருவால் காத்திருக்கும் அதிர்ச்சி இது நடந்தே தீரும், யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்திருக்கின்றன என்று பார்க்கும்போது உறுதியாகவே நவ கிரகங்களிலே தோஷமற்றவர் என்று சொன்னால் அது குரு பகவான் மட்டும்தான். அது மட்டுமல்லாது குரு பகவான் சில கிரக நிலைகளை பகை கிரகங்களாக தனது பார்வையில் பார்த்தாலும் அந்த கிரகம் உட்பட எந்த ஒரு கிரகமுமே குரு பகவானை பகை கிரகமாக பார்ப்பதில்லை. என்றால் குரு பகவானை நட்பு கிரகமாகவோ சமகிரகமாகவோ மட்டும்தான் அனைத்து கிரக நிலைகளும் பார்க்கின்றன. எனவேதான் குரு தனித்து வலம் வருவதை காட்டிலும் மற்ற கிரகநிலைகளுடன் இணைந்து வலம் வரும்போது பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வது போல் குருவுடன் இணையும் மற்ற கிரகநிலைகளாலும் தோஷம் நீங்கி அபரிவிதமான வளர்ச்சி உறுதியாகவே மனித வாழ்வில் கிடைக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் இந்த வேளையில் தனித்து உச்சம் பெறுகிறாருங்க குரு பகவான். இது நிச்சயமாக சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் சில சந்தர்ப்பங்கள் அமைவதற்கான சூழல் உண்டு. ஆனால் அதே வேளையில் அவர் உச்சபலம் பெறுவதால் அவையை நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறார். எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை திட்டமிட்டு நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிகப்பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி நிறைவாக உங்களை தேடி வரும். பொதுவாக குரு பகவான் நீச்சம் பெற்றிருப்பது சாதகமற்ற அமைப்பு. ஆனால் அவர் ஆட்சி பலம் பெறுவது வரவேற்கத்தக்க அமைப்பு. அதைவிட உச்சபலம் பெறுவது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த வேளையில் அவர் வக்ரகதியில் திரும்புவதற்கு பதிலாக தனது சொந்த நட்சத்திரத்தில் மிகவும் வலுவாக அதிசாரமாக உச்ச ராசியில் உச்சம் பெறுகிறார். எனவே குரு பகவான் உச்சம் பெறுவது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பு. நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே மனித வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும் என்று சொன்னாலும் கூட அவர் தனித்து வலம் வருகிறார். அவ்வப்போது சந்திரன் ஒருவரோடு மட்டும்தான் இணைகிறார். எனவேதான் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக தேவை. ஆனால் சந்திரன் ஆட்சி பலம் பெற்று குருவுடன் இணையும் போது குரு உச்சபலம் பெற்றிருக்கிறார். எனவே அவ்வப்போது இணைந்தாலும் கூட அபரிவிதமான வளர்ச்சி குரு சந்திர யோகத்தின் காரணமாக உறுதியாகவே உங்களை தேடி வரும். எனவே காத்திருக்கும் அதிர்ச்சியை கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாகவே உங்களை தேடி வரும். எனவே திட்டமிட்டு நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் மற்ற நிதானமாகவும் செயல்படுத்த முயற்சி செய்தால் தனித்து உச்சம் பெறும் குருவால் ஏற்படும் காத்திருக்கும் அதிர்ச்சி கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக உறுதியாகவே மாறக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அது மட்டுமல்லாது பொதுவாகவே குரு பகவான் மிகவும் அபரிவிதமான நன்மையை எந்த ஒரு இடத்தில் சஞ்சரித்தாலும் ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனால் சில இடங்களில் சஞ்சரிக்கும் போது அவரிடம் இருந்து நன்மை கிடைப்பது தடைபடுவதற்கான சூழல் உண்டு. உறுதியாக அவர் தோஷமற்றவராக இருப்பதால் அவரிடம் இருந்து சிக்கலோ சிரமமோ எதுவுமே ஏற்படாது. நிறைந்த நன்மை மட்டும்தான் வரும். ஆனால் அவர் சாதகமற்ற அமைப்பில் ஜென்மம், அஷ்டமம், 3, 10, 6, 12 ஆகிய 6 இடங்களில் வலம் வரும்போது சில நேரங்களில் அவ்வளவு சிறப்பான நன்மையை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அதே வேளையில் அவர் விரயத்தில் வலம் வந்தாலும் கூட சுப விரயங்கள் அதிகரிக்கும். எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கைகூடும். இருந்தாலும் அவர் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் காத்திருக்கும் அதிர்ச்சி கூட நன்மை நிறைந்தவையாக மாறுவதற்கான சந்தர்ப்பம்
சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த இடத்தை தவிர 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அசூர வளர்ச்சியை அள்ளி கூட பாருங்க. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அடுத்தடுத்து உங்களை தேடி வரும். ஆனால் அதே வேளையில் இந்த தருணத்தில் பக்ரம் பெறுவதற்கு பதிலாக அதிசாரமாக உச்சம் பெற்றிருக்கிறார். அதிசாரமாக அவர் உச்சம் பெற்றிருப்பதால் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் இந்த வேளையில் சற்று அதிகமாக தேவைப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல போட்டிகளும் பொறாமைகளும் அதிகமாக சந்திக்கக்கூடிய சூழலாக பார்க்கப்படுகிறது. நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. இது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள். குருவின் பார்வை கிடைத்தாலே போதும் பல தோஷங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் விலகி மனித வாழ்வில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த வேளையில் குரு பகவானின் பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் உச்சம் பெற்ற அமைப்பில் வலுப்படுத்துவதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. காத்திருக்கும் அதிர்ச்சிகள் அனைத்தும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாறும் இனிமையான தருணமாக மாற்றிக் கொடுக்கிறார். எனவே குரு பகவானின் அமைப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய கையில்தான் இருக்கிறது. சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் நிறைந்த நன்மையும் மிகப்பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியும் நிறைவாக நிச்சயம் உங்களை தேடி வரும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சபலம் பெற்று வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் ஜென்ம ராசியை பார்க்கிறார். குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஜென்ம ராசிக்கு கிடைப்பதால் குடும்பத்தில் அலைச்சல் சிரமம் இருந்து வந்த சூழலில் அவை அனைத்தும் கட்டுக்குள் வரும். குடும்ப வருமானம் உயரும். மிக பெரிய அளவுல கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பழைய கடன்களை அடைப்பதற்கான நல்ல சூழல் நிறைவாக உண்டு. 9 உச்சம் பெறுவதால் புதிய கடன்கள் ஏற்க வேண்டிய சூழல் நிச்சயமாக இல்லை. உத்தியோக ரீதியாக மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கவலை அளித்து வந்த பல காரியங்களில் இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் முழுமையாக விலகி விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் நல்ல வெற்றி வாய்ப்பு தேடி வருகிறது. வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தை பார்ப்பதால் புதிய வேலைக்காக முயற்சி செய்யும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் உச்சம் பெறுவதால் நல்ல வேலை கிடைக்கும். மனதிற்கு நிறைவளிக்கக்கூடிய வகையில் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகள் மிகவும் சிறப்பான மாற்றத்தை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய 5ஆம் இடத்தை பார்ப்பதால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகும். எதிர்பார்க்கக்கூடிய வருமான வாய்ப்பு அபரிவிதமாக கிடைக்கும். மத்திய மாநில அரசின் சலுகைகள் இந்த தருணத்தில் வரும். அது மட்டுமல்லாது உணர்ச்சி வசப்படாமல் பிரச்சனைகளை சிறப்பான முறையில் கையாளக்கூடிய சந்தர்ப்பம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கிறது. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அத்தனை காரியங்களும் சிறப்பாக கைகூட போகிறது. மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். சோர்வு நீங்கி கல்வியில் அதிக கவனம் செலுத்த முடியும். அரசியல் துறையில் இருக்கக்கூடிய நகர்வுகளை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் அபரிவிதமான வளர்ச்சி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மென்மேலும் உங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள விருச்சிக ராசிக்காரர்கள் உறுதியாகவே வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் காத்திருக்கும். அதிர்ச்சி கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக உறுதியாகவே கைகூடும்.